வஞ்சனை வைக்காம எல்லாரையும் பாராட்டக்கூடிய குணம், பாரம்பரியத்தை நிலைநிறுத்தக்கூடியவங்களா, பல நேரங்களில் தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடியவங்களா, வசீகர முகமும் மக்களை வசியம் செய்யக்கூடிய ஒரு கண்களையும் கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் வந்திருப்பாங்க. திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படக்கூடியவங்க. மற்ற ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்திலையும் திட்டமிடாமல் திடீர்னு முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பத்துலையுமே திட்டமிட்டு தான் நடத்துக்குவாங்கன்னு சொல்லலாம். தனக்காரகன் குருவோட ராசியில் பிறந்திருக்கிறதால பணங்கிறது அடுத்த பட்சம். பணத்தை விட மனசு தான் பெருசு. மதிப்பு மரியாதை தான் உங்களுக்கு ஒரு உயிர் மூச்சுன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையும் மதிப்பு மரியாதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை பிடிச்சிருந்தா உடம்பு பிடி போட்டாவது அதை பிடிச்சி சாதிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க. நத்திரிச்சாவது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க தாங்க இந்த மீன ராசி அன்பர்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டுகளிலிருந்து வருடம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்பு ஏற்பட போகுது. சொல்லப்போனால் இனி உங்களுக்கு கடினமான பாதை மெல்ல மெல்ல மாறக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம். தொடர்ந்து நடக்கவே நடக்காதுங்கிற விஷயம் கூட உங்களுக்கு சுலபமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில்நுட்பமாக இருக்கட்டும், போக்குவரத்து துறை, சமூக வலைதளம், மீடியா துறை, எந்த துறையில் இருந்தாலுமே சரி, இனி வரக்கூடிய காலங்களில் ராகு பகவானால நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமண காரியத்தை இது வரைக்குமே சிக்கல்களை தான் கொண்டு வந்து தந்திருப்பாங்க. ஆனால் இனி உங்களுக்கு சங்கடங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 2025ஆம் ஆண்டுங்கிறது ரொம்ப சிறப்பான ஆண்டாக தான் அமையப்போகுது. அது மட்டும் இல்லாமல் குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே 3ஆம் வீட்டில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் வீட்டை நோக்கி வந்திருக்கக்கூடிய நேரம். அப்படின்னா உற்றார் உறவினர்களோட நண்பர்களோட இனி மகிழ்ச்சிகரமாக காலத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு. உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. தேடி வரக்கூடிய உறவு மட்டும் இல்லை, புதிய உறவுகள் உங்களை நோக்கி வரக்கூடிய காலம். புதிய நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க. தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம், புதிய பொறுப்பு, இது எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எதிரியாக இது வரைக்கும் இருந்தவங்க கூட உங்ககிட்ட நண்பர்களாக மாறதான் முயற்சி செய்வாங்க. அதே சமயம் நண்பர்கள் எதிரியாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். குரு பயிற்சி காலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுகளில் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமே கிடைக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு அமர் போகிறார். 4ல் குரு வந்தாலே வீடு மாற்றம், இடம் மாற்றம் வர நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழிலுமே 100% நன்மை உண்டாகும். புதிதாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படலாம். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக 10ஆம் வீடான தொழில் சார்ந்த பார்வையிடுறார். தொடர்ந்து வேலை ரீதியாக நல்ல வாய்ப்பை பெற போகிறீங்க, பாராட்ட பெற போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சில சங்கடங்களால் நீங்கள் ஊரை விட்டு வெளியூருக்கு போயிருந்த சூழ்நிலை எல்லாமே இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. புது வாய்ப்பு வந்திருந்தாலுமே உங்களால் பயன்படுத்தியிருக்க முடியாது. இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்படும். ரொம்ப முக்கியமாக இடம் மாற்றம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது வரலாம். 12ஆம் வீட்டில் பதிவாகக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பயணத்தை அதிகப்படுத்த வைப்பார். குறிப்பாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன தூர பயணமாகவும் அமையும், நெடுந்தூர பயணமாகவும் அமையும். தொடர்ந்து ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்குது. திருமண காரியங்களும் நல்லபடியாக முடியும். வீட்டில் சுப காரியங்கள் நிகழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பண வரவு பார்த்தீங்கன்னாலும் தாராளமாக அமையும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ராகு கேது நிலையை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் கற்றுக்குவீங்க. அடுத்தவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் அடுத்தவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குங்கிறீங்கிற ஒரு அனுபவத்தை பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். ராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகுவும் 6ஆம் வீட்டில் இந்த நேரம் கேது அமரக்கூடிய நேரங்கிறது வேலை விஷயமா உங்களுக்கு ஆதாயம் சிறப்பாக இருக்குது. அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலுமே அலைச்சலுக்குண்டான ஆதாயம் கிடைக்கும். கடனை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு பாதியாக அப்படியே குறையக்கூடிய வாய்ப்பு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். சொல்வாக்கும் உயரப்போகுது, செல்வாக்கும் உயரப்போகுது. தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான கிரக அமைப்பு. கெட்டவங்க கெட்டுட்டா கிட்டுடு ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பல சந்தர்ப்பங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. விரைய சார்ந்தில் இருக்கிறப்ப விரயத்தில் கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய நேரம். ஒரு இடத்துல இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க போகிறீங்க. தொடர்ந்து உழைப்பை அதிகப்படுத்த போகிறீங்க. சம்பாதிக்கக்கூடிய பணங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் செலவும் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்குமே பணத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள பாருங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தோட நேரம் செலவிடக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கிறதால
பேச்சுவார்த்தையில் கவனமாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வந்தாவே மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பான பலன் தான். செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான மாற்றம். குடும்பத்தோட வாக்குவாதம் செய்யாதீங்க. இந்த காலத்தில் காதல் திருமணம் கொஞ்சம் தாமதம் ஆகலாம். தந்தையோட உடல் நிலையில கொஞ்சம் அக்கறை எடுக்க பாருங்க. இந்த வருடத்தோட பின்பகுதியில் செவ்வாய் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டில் வர்றது, அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதிகாரம் உள்ள பதவியில் அமரக்கூடிய யோகம், உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு பெறக்கூடிய நேரம், கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். அதனால நம்பிக்கை மட்டும் எந்த சூழ்நிலையும் தளர விடாமல் செயல்பட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். இனி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலுமே புதிய மாற்றங்களை கொண்டு வருவீங்க. புதுசாக பல சலுகை கிடைக்கும். சிந்தனையில் தெளிவும் செய்கிற செயலில் வீரியமும் இருக்கிறதால ரொம்ப நேர்த்தியாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியமே இனி சிறப்பாக இருக்கும். இது வரைக்குமே ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பல பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. வழக்கு விவகாரம் வேற ஒரு பக்கம் உங்களுக்கு தொல்லை தந்திருக்கலாம். இனி அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. மனசில் காரணமே இல்லாமல் ஏற்பட்டிருந்த குழப்பமும் மறையும். உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருமே அனுசரணையாக நீ நடந்துக்க பார்ப்பாங்க. ரெண்டு பட்ட குடும்பம் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய காலம். குடும்ப நிலையை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குழந்தை இல்லாமல் தவிச்சவங்களுக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பல பிரச்சனை நீங்கும். ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது. சோம்பல் உணர்வு மறைஞ்சி நீ சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. அதாவது உழைப்புக்கு அதிக நீங்கள் முக்கியத்துவம் தரக்கூடிய காலம் தொடர்ந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்த ஒரு பொருளாதார சுணக்க நிலைமை மாற ஆரம்பிக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. புதுசாக வீடு மன வாகன சேர்க்கையும் சிறப்பாக இருக்குது. வேலை ரீதியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் திருப்திகரமான வருடங்கள்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். கூட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. மறைமுக வருமானம் இந்த நேரம் உங்களுக்கு வங்கி கணக்கில் சேமிப்பு அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து நீங்கள் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்ட விஷயம் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு செயல் வடிவம் பெறப்போகுது. இது வரைக்குமே வேலை தேடி அடைஞ்சவங்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும். கௌரவ பதவி எல்லாமே தேடி வரும். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க லாபங்கிறது உங்களுக்கு கணிசமான அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வியாபார தலங்களில் உங்கள் நேரடி பார்வை இருந்துட்டு வந்தால் கூடுமான வரைக்குமே உங்களுக்கு திருப்திகரமான ஒரு தன லாபம் அமையும். போட்டியாளர் பக்கம் உங்கள் வாடிக்கையாளர் பார்வை இந்த நேரம் திரும்பி விட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே வாடிக்கையாளரை கவர முயற்சி செய்யுங்க. தரமான பொருட்களை கொள்முதல் செஞ்சுட்டு வந்தாவே போதும். இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரித்து மட்டும் இல்லாமல் வியாபார ரீதியாகவும் நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை விஷயமா வெளியூரில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். திருமணம் தள்ளி போய் வந்தவங்களுக்கு இப்போ திருமண யோகம் சிறப்பாக இருக்குது. மனம் விரும்பினவங்களையும் மாலையிட்டு மனம் முடிக்கக்கூடிய யோகமாக அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை பார்த்தீங்கன்னாலும் சிறப்பு தான். திருமணம் மாதிரியான உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரம் ஏற்படும். குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்கள். சின்ன சின்ன சச்சரவாக இருந்தாலும் அதை சமாளிக்கிறது நல்லது. 3ஆம் நபர் தலையிட்ட வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க. நீங்களுமே மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இயல்பாகவே மீனராசி அன்புகளும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்னென்னா உங்ககிட்ட ஆறுதல் தேட நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அவங்களே உங்களுக்கு வம்புக்கு வழிவகுத்துட்டும் போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே மற்றொரு விவகாரங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. புத்திர வழியிலே இனி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னலமில்லாத உண்மையான தொண்டு காரணமாக தலைமையோட பாராட்டு நல்ல மதிப்பை பெற போகிறீங்க. உங்கள் மன உறுதியும் விசுவாசமும் இந்த நேரம் பொறுப்பான பதவி இல்லாமல் கொண்டு வந்து தரப்போகுது. இதனால் உங்கள் பொருளாதார அந்தஸ்து சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம். தலைமை மட்டும் இல்லை, தொண்டர்களும் உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. நாளுக்கு நாள் உங்கள் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. மன உறுதியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. இனி உங்களுக்கு வரக்கூடிய காலம் உங்களுக்கு அரசியல் துறை ரீதியாக நல்ல மாற்றம் உண்டாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும். போட்டிங்கிறது இந்த நேரம் கடுமையாக இருந்தாலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான மாற்றம் கிடைக்கும். தொடர்ந்து ஒப்பந்தம் மாதிரியான விஷயங்களை படித்து பார்த்து கையெழுத்திட்ட பாருங்கள். உங்கள் புகழ், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கல்வி ரீதியாகவும் ஈடுபாட்டோடு நீங்கள் இந்த நேரத்தில் செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். முன்னுரிமைங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. திறமையை வெளிப்படுத்துங்க. பாராட்டு பல வகையிலும் கிடைக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பண வருமானம் இந்த நேரம் சிறப்பு தான். கருத்து வேறுபாடு குடும்பத்தில் நீங்கும். வேலை ரீதியாகவும் நல்ல மாற்றம். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. எல்லாத்துலேயுமே நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் பண தேவைங்கிறது பூர்த்தியாகும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம், மன நிம்மதி, காரிய வெற்றி,
நீண்ட நாளாக நிறைவேறாத இருந்த பல விஷயம் வெற்றியடையும். நல்ல செய்தி உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் காத்திருக்குது. புதிய முயற்சி தள்ளி போடுறது இந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லது. வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரம்பத்தில் தடை ஏற்படலாம். கவனமாக செயல்பட்டீங்கன்னா காரிய அனுகூலம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு திறமையோடு செயல்பட்டாலுமே காரிய தடங்கள் ஆரம்பத்தில் ஏற்பட தான் செய்யும். இருந்தாலும் மனசு தளர விடாமல் செயல்படுங்க. சாதகமான பலன் இறுதியில் உங்களுக்கு தான். தொழில் வியாபாரம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சலை தந்தாலுமே இறுதியில் நல்ல மாற்றம். தொடர்ந்து இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதகமான முடிவு பண வரவு பார்த்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குது. மீன ராசி என்பவர் பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வெள்ளிக்கிழமை ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் 11 முறை வலம் வர பாருங்க. பண பிரச்சனை நீங்கும். உறவினர்கள் நண்பர்களோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுங்கிறது மறையும். ரொம்ப முக்கியமாக இந்த மாற்றுத்திறனாளி திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய பாருங்க. அன்னதானம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலனை எல்லாமே ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே தரப்போகுதுங்கிறத பார்த்தோம். மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.